இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா 100 crore ஹார்ட் ஒர்க்கிங் இந்தியன்ஸ் வெர்சஸ் 1 crore looters. நான் ரஃபாக இந்த 1% ரிச்சஸ்ட் பற்றி தான் அதை பேசுகிறேன். 100 crore ஹார்ட் ஒர்க்கிங் இந்தியன்ஸ் யாருன்னா அந்த மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் இப்படி வச்சுக்கலாம். 1 crore looters யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னா the richest 1% who are currently holding the 40% of Indian wealth in an unfair way, that is called wealth divide, சமூக பொருளாதார வேறுபாடு. ஸோ இதுதான் லூட்டர்ஸ்ன்னு சொல்கிறேன். யாருன்னா க்ரோனி கேபிட்டலிஸ்ட். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, இவங்க பிளான் பண்ணி தான் கடந்த 10 வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, முதல்ல டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்க. அது என்ன பண்ணிச்சு, ஒரு எக்கனாமிக்கல் பிளண்டர். அது டாக்டர் மன்மோகன் சிங் என்ன சொன்னார், அது ஆர்கனைஸ்ட் லூட் அண்ட் லீகலைஸ்ட் பிளண்டர் அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான். அவர் எக்கனாமிக்ஸ் எக்ஸ்பர்ட். ஃபாரின் கண்ட்ரியில் போய் எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு பெரிய யூனிவர்சிட்டியில் இந்தியாவில் எக்கனாமிக்ஸில் அவர் டீச் பண்ணிகிட்டு இருந்தார், காலேஜில் லெக்சரராக. தென் ஆர்பிஐயில் கவர்னராக இருந்திருக்கார். அப்போ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணவர். 2004 to 2014 அந்த 10 வருஷம் அவருடைய ஆட்சியில் இந்தியா இருந்தப்போ கிட்டத்தட்ட ஒரு சராசரி மனிதனுடைய இன்கம் 3 மடங்கு அதிகமாக இருக்குது. செலவுகளுடைய வளர்ச்சி கம்மியாக தான் இருந்தது. அதாவது இன்ஃப்ளேஷன் கம்மியாக தான் வளர்ச்சியாச்சு. அதுதான் ரியல் க்ரோத். அப்போ இந்த மாதிரியான டேக்ஸ் பர்சன்டேஜ் கிடையாது. 5% தான் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் டேக்ஸ் இருந்தது. விலைவாசி இந்த அளவுக்கு உயர்வாகலை. கார்ப்பரேட்ஸுக்கு இப்படி இவங்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி பணத்தை கொடுத்துட்டு அந்த லோன் வைவிங் அப்போ பண்ணல. அப்புறம் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள் லோன் இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தலை. ஜிஎஸ்டி அதிகம் பண்ணல. அப்புறம் இந்த ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லி அதைவே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி அப்படி பண்ணல. ஸோ இப்போ அந்த 100 கோடி நடுத்தர மக்கள், மிடில் கிளாஸ் மக்களும் இப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த உழைப்பினுடைய ஒரு பெனிஃபிட் அதிகமாக இந்த ஹையர் ஜிஎஸ்டி மூலமாக, இப்போ இருக்கிற அரசாங்கத்தினுடைய தப்பான பாலிசிஸ் மூலமாக இந்த 1 கோடி லூட்டர்ஸ் கிட்ட தான் போய் சேருது. ஸோ இந்த வாரில் தான் நம்ம இப்போ இருக்கோம்.